வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, கிங்டம்ன்ற டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய விஜய் தேவரகொண்டா நடிச்ச ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டீசர்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பேச போறோம். எப்பயும் போல நம்ம டீகோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பேச போறோம். பட் இது கிங்டம் ஐ மீன் என்ன சொல்றது? கிங் இஸ் த ரிப்பீட்ன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த டீசர் வர்றதுக்கு முன்னாடி நானும் ஐடபிள்யூவும் ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம். ஐ மீன் அண்ணன் இங்க இறங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். தம்பிக்காக ஒரு விழா நடத்துறாங்க. இந்த செஸ் காய்கள் நடத்துச்சுல. தம்பி குடும்பம்னு சொல்லி செஸ் குடும்பம்னு இருந்துச்சுல்ல. குதிரை குடும்பம்னு காட்டுனாங்கல்ல. இப்ப சிங்கத்தோட குடும்பம் வரப்போகுது. ஸோ அது சிங்கத்தோட குடும்பம் வரும்போது தான் ஸ்ரீலங்கால நடந்த விஷயம் ரிப்பீட்ன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. 2009 முள்ளிவாய்க்கால். ஸோ அதே ரிப்பீட் இங்க நடக்கும். இங்க 2025 இது ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். அதுக்கான அச்சாணிகள்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அண்ணன் குடும்பம் இங்க வரப்போகுது. அதாவது தலைமை இங்க வரப்போகுது. இந்த தலைமை இங்க வரும்போது பாரிய பலிகள் நடக்கும். இதுதான் விதி. நான் திருப்பியும் சொல்றேன். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே ஒண்ணே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, பார்த்த உடனே உங்களுக்கு எதுவுமே புரிய போறதில்ல. பழைய வீடியோஸ்ல, பழைய சேனல்ஸ்ல இருக்க எல்லா வீடியோஸும் நீங்க பார்த்தா தான், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ கிங்டம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் இவன் உத்து உத்து பாக்குறான்? நம்மளை பத்தி தெரியாது, கேட்கணும். வீரமல்லு சொன்னா கேட்கணும். ஸ்டார்ட்டிங்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லி ஒரு போட்ட காட்டுறாங்க. ஒரு பெரிய பெரிய லெவல்ல ஒரு போட்டு. சின்ன ஷிப்னே வச்சுப்போமே. ஸோ அந்த மாதிரி ஒரு போட்லாம் உடஞ்சு கிடஞ்சு கிடக்கு இந்தியன் ஓஷன்ல. அதாவது பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி இறங்குச்சுல, அதை வச்சு தான் பேஸ் பண்ணி எடுக்கிறானுங்க. இங்கே நோட் பண்ண வேண்டிய அண்டர்லைன் வேர்டு என்னன்னா, நம்ம ரொம்ப நாள் என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்தியன் ஓஷன் நோக்கி தான் ஒட்டுமொத்த இந்த வேர்ல்டு வார் 3 நடக்க போகுது. இந்தியன் ஓஷனை மையப்படுத்தி தான் நடக்க போகுது. இதை தான் வேற மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்ப நாள் முன்னாடி நடந்த மாதிரி காட்டுறாங்க. இனிமேல் நடக்க போகிறது தான் அது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா என்ன? வெளியே இருந்து வந்து ஒரு கார்பரேட், அதானே பிரிட்டிஷ் இந்தியன். ஸோ இந்த டைமில் இறங்க போகிறதும் அதே அமெரிக்கா, ரஷ்யா இவங்க தான் இறங்க போகிறாங்க. இந்த இந்தியன் ஓஷனை மையப்படுத்தி தான் போட்லான்னு வந்தானுங்க. அதே மாதிரி தான் இந்த இந்தியன் ஓஷன்லாம் திருப்பி இந்த வார் நடக்க போகுது. அப்போது அடிமைப்படுத்த வந்தானுங்க. இந்த டைம் மொத்தமாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வரானுங்க. ஆக்சுவலாக அவனுங்க வந்து மொத்தமாலாம் இங்கே விடுதலை கொடுத்துட்டு போகல. இங்கேருந்து ரூல் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் வேறு பப்புட்ஸை வச்சு ரூல் பண்ணுறாங்க. இது வேறு மாதிரி கான்செப்ட். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க நேரடியாக வந்து அந்த நான் சொன்னேன்ல அண்ணன் குடும்பம், தம்பி குடும்பம் இங்கே தான் இருக்குது. அண்ணன் குடும்பம் இறங்கணும்ல. ஸோ அந்த அண்ணன் குடும்பம் இறங்குறதுக்கு தான் வழி விட்டுட்டு இருக்கானுங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ரோட்லாம் பார்த்துருப்பீங்களே, இந்த ரோடை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. புது புது ரோடெல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 வழிச்சாலை 8 வழிச்சாலையாக மாறும். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மேலே இருந்து ரன்வே இறங்கி நிப்பாட்டுறதுக்கு, பெரிய பெரிய டேங்கர்ஸ்லாம் போகிறதுக்கு, அங்கேருந்து கொள்ளையடிச்ச கழிவு வளங்கள்லாம் கொண்டு போய் சாகர் மாலை போட்டில் தூக்கிட்டு வேற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நுணுக்கமாக கவனிக்கிறது தெரியும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம்லாம் பொழைக்க முடியாது. நீங்க சொல்றீங்க, நீங்க தமிழ் தேசியத்துக்கு வந்து எங்களை சீமான் காப்பாத்துறாரு, எங்க தலைவர் உருவாகுறாரு, யூனிக்கான ஒரு ஆள்ரா, எங்களுக்கான அடையாளமே அவர் தான், தமிழ் தேசியம் தான் எங்களை காப்பாற்றும், தெலுங்கர்கள் எங்களை அடிமைப்படுத்திருக்காங்க, பந்தேரிகள் என்னென்னமோ பேசுறீங்க. ஆமா, கரெக்ட். நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். பட் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒற்றுமை இல்லை அப்படின்னா ஒட்டு மொத்தமாக சரிஞ்சிரும். ஸோ இதான் உண்மை. நீங்க நினைக்கலாம், ப்ரோ வந்தேரி விரட்டி விட்டா நம்ம தப்பிச்சிடலாம். கிடையவே கிடையாது. சுத்தி முத்தி இருக்கவங்க அப்படிலாம் உன்னுடைய இது. நீ சொல்ற மாதிரி உனக்கு எதிரி தான். கன்னடன், தெலுங்கு, மலையாளி எல்லாத்தையும் வெட்டி விட்டப்பா, சரிப்பா. நீ மட்டும் தான் இங்கே ஆகணும்னு நினைக்கிற. ப்ரோ இது எல்லா நாட்டிலையும் அதான் நடக்குது. எல்லா நாட்டிலையும் அதான் நடக்குது. இப்போ என்னன்னா, ரொம்ப நாள் ஒருத்தன் அடிமையாவது திடீர்னு அடிமையிலேருந்து வெளியே வரணும்னா சுற்றி இருக்கவங்க இப்படிலாம் கடுப்பாகும். அந்தந்த மக்கள் கடுப்பாக மாட்டாங்க, அந்தந்த தலைமைகள் கடுப்பாகும். அந்த தலைமையோட கடுப்பு எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் அப்படின்னா, அதை நீ பார்ப்ப. சீரியஸ்லி பார்ப்பேன். இலங்கையை சுற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லை. சிங்களம் மட்டும்தான் இருந்தான். வெளியே இருந்து சப்போர்ட்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றி முற்றி பக்கத்தில் இருக்காங்க. ஈஸியாக கட்டப்பா பாகுபலியை குத்துவாங்க. ஸோ உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னும் சீமான் வந்து உங்களை காப்பாற்றிடான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு போவாங்க. ஆனால் காப்பாற்ற மாட்டார். இதான் நடக்கும் இறுதியில். இலங்கையில் வெறி கொண்டு எழுந்த ஒரு நபர் இருந்தார், பிரபாகரன். அவங்களால முடிஞ்சிச்சா? எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள். ஸோ அவராலேயே முடியாது. இங்கே இருக்க சாதாரண அரசியலை பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இதெல்லாம் பெரிய டீப்பான ஒரு விஷயம். இதை சொன்னால் உனக்கு புரிஞ்சிக்க மாட்டேன் ப்ரோ. அப்போ வேறு யாருமே காப்பாற்றுறது? வேறு யாருமே காப்பாற்ற தேவையில்ல. உனக்கு அவேர்னஸ் வந்தாலே போதும். நீங்கள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டனாலே போதும். அடுத்தடுத்து அவன் நகர்த்துற காயில் நீ மாட்டிக்க மாட்டேன். நாம் போய் வலையில் விழுகும் போது தான் அந்த வலையை பிடிச்சி தூக்கப்படும். நீ வலையிலே விழுகலை அப்படின்னா வலை சும்மாவே தான் நடக்கும். ஸோ அவங்களோட திட்டங்கள் கிடப்பிலே தான் இருக்கும். நீ தெளிவாக இருந்த அப்படின்னா திட்டங்கள் கிடப்பிலே இருக்கும். பிரச்சனையில் தள்ளி போட முடியும். எல்லாரும் அவேர்னஸ் ஆகிட்டோம் அப்படின்னா எதிரிகள் அடையாளம் காண முடியும். அடையாளம் காண்டுட்டோம் அப்படின்னா தப்பிச்சு சேஃப்டி ஆகிக்கும். சரி, ஓகே, டீசருக்கு போகலாம். முடிவுள்ளா ஒரு யுத்தம், ஆராய் ஓடும் ரத்தம், புலம் பெயர்ந்தாலும் புஜம் தளர்ந்தாலும். முடிவுள்ளா ஒரு யுத்தம் தான் டைம்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல.
சுற்றிக்கிட்டே இருக்குது. டிக் டாக் டிக் டாக் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குது. லூப்பை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் அவங்க காட்டுறதுக்கு தெளிவாகவே காட்டிட்டாங்க. லைட், டார்க். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ போட்டோஸ், இந்த டைமை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது ரெண்டே பேர் தான். ஒன்று லைட், இன்னொன்று டார்க். நம்மலாம் லைட் சைடை சேர்ந்தவங்க, அந்த கிளவுடியா டார்க் சைடை சேர்ந்தவ. பார்த்தீங்களா, கருப்பு, வெளிச்சம், சூரியன், மூன் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. சர்க்கிளை பார்த்தீங்களா, இந்த ஃபிபினாச்சி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஃபிபினாச்சி, கோல்டன் ரேஷியோ, இந்த யூனிவர்ஸோட பேட்டர்ன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது என்ன பேட்டர்ன் தெரியும். ஸோ முடிவில்லா ஒரு யுத்தம், லைட்டுக்கும் டார்க்குக்கும் நடக்கிற சண்டை தான். அதான் சொல்கிறாங்க. சனோஜ், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இங்கே டைமுக்காக ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது. ஒன்று லைட், இன்னொன்று டார்க். பார்க்கறதுக்கு லைட் தான் நல்லது மாதிரியே தெரியும், ஆனால் சனோஜ் டார்க் தான் இங்கே உண்மையானது. இது மறைபொருள் அவ்வளோதான். வேண்ட ஒரு கேள்வி, ஒரு கமெண்ட் பார்த்தேன், நல்ல ஒரு அற்புதமான கமெண்ட். சினிமாக்காரங்களுக்கு தெரிஞ்சது மக்களுக்கு யாரும் தெரியவே மாட்டேங்குது. இவ்வளோ காலங்களா சினிமாக்காரங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மக்களுக்கு தெரியலையா? ஆமாம், தெரியல. அவங்கெல்லாம் படமாக எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஒரு சினிமாக்காரங்களை எடுத்து வெளியிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விஷயம் தெரியும் ஓரளவுக்கு. அவங்க அதை செஞ்சாதான் அந்த படங்கள் வெளியாகும். அந்த படங்கள் பிரம்மாண்டமாக கலெக்ஷன் கல்லா கட்ட முடியும், சம்பாதிக்க முடியும். இப்படி ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. யாரும் புகுத்த மாட்டாங்க. ஆனால் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கட்டமைப்பு இருக்குங்க. ஒருத்தன், இப்போ நான் ஒரு இலிமினாட்டின்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஒரு ஆப்போசிட்ல இருக்க ஒரு பாரிசான் இலிமினாட்டின்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு இலிமினாட்டி. ஸோ 2 பேருமே எப்படி கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னா, நான் இலிமினாட்டி, நல்லா இருக்கீங்களா, அப்படி இருக்க மாட்டோம். என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஒரு சில ஹிடன் மெசேஜ் காட்டுவேன், ஹிடன் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுவேன், சொல்லுவேன், ஆனால் சொல்லாமல் இருப்பேன். அவனுக்கு புரியும் பாஷையில், பரிபாஷைன்னு சொல்லுவாங்கல்ல, சித்தர்கள்லாம் யாரெல்லாம் அவனோட பாயிண்ட்ல அவனோட வேவ்ல வராங்களோ அந்த மாதிரி பேசுவாங்க சித்தர்கள். ஸோ அந்த மாதிரி பேசிக்குவாங்க பரிபாஷையில். இந்த சிம்பிள்ஸாக இருக்கட்டும், இல்லை பேசும் மொழியாக இருக்கட்டும், நிற்கிறது, நடக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பாரிசாலன் சிம்டம்ஸ் கொடுப்பேன். பாரிசாலன் என்ன சொல்லுவாப்புல, நம்ம பையன் தான் அது, அப்படி நம்மளை ஆதரிச்சுட்டு போவாப்புல. இது நான் ஜஸ்ட் 2 பேர் இப்போ வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன்ல. நான் நிறைய பேர் பாரிசாலன் கூட வாக்குவாதம் பண்ணுவாங்க, வாதம் பண்ணுவாங்கன்றாங்க. அவர் வரலாற்று புழு. வரலாற்றில் இருக்கிறது எல்லாமே புழுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இவர் என்னன்னா தூக்கிட்டு வந்துட்டு அவர்கிட்ட வாதம் பண்ணுங்கன்றாங்க. என்னத்துல வாதம் பண்ண, நான் வாதம் பண்ற அளவுக்கு வெட்டியா இருக்காரு அவரு. என்னங்கடா டே, அப்ப எதுக்குடா அது? சரி, ஓகே, வேலை போனோம். முடிவில்லா ஒரு யுத்தம், ஆராய் ஓடும் ரத்தம், அப்புறம் புலம் பெயர்ந்தாலும் புஜம் தளர்ந்தாலும். இந்த புஜம் தளர்ந்தாலும் இதெல்லாம் தமிழ் வார்த்தை அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். புலம்பெயர்ந்து வந்த மக்களை தான் காட்டுறாங்க. முள்ளிவாய்க்கால் இந்த சீக்வன்ஸ்லாம் காட்டுவானுங்க. மக்கள்லாம் கொண்டு ஒரு குழிக்குள்ளே இருப்பாங்க. முள்ளிவாய்க்கால்னு ஒரு ஏரியாவில் தானே பண்ணாங்க. தெலுங்கு ஆக்கட்டு, நீ நல்லா பாருங்களேன், இது பிற மொழியாளர் எடுக்கிற படம், தமிழில் சப் போடுறாங்க. ஸோ அவங்களுடைய எப்படி உங்களுடைய தொப்புள் குடி உறவுக்கு எப்படி அவங்க அகெயின்ஸ்டாக படம் எடுப்பாங்க. ஸ்ரீலங்காவில் நடந்த வாரப்பத்தை எடுக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக, இலங்கை சிங்களர்களுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க படம் எடுப்பாங்களா? கிடையாது. அவங்க மெசேஜ் கடத்திட்டு இருக்காங்க. அவங்க வரலாற்று, அதாவது விஜயன் ஒருத்தர் இங்கேருந்து போனாப்புல இல்லை, விஜய் தேவரகுண்டா தான் இங்கே ஹீரோ. விஜய்ன்றவர் இங்கே போய் தான் சிங்கள மன்னர்களை ஒளிஞ்சுக்கிட்டு இந்த வேலை பார்த்தாப்புல. இதே விஜய் தேவரகுண்டா வச்சு தான் இந்த சிங்களத்துக்கு சம்மந்தமாக படம் எடுக்கிறாரு. ஒரு அரசன் மீண்டு வருவானா, மைசூர் குடும்பத்துலேருந்து ஒரு கும்பு வரும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், ஒரு அரசன் இங்கே வருவான். உண்மையிலே ஒரு அரசன் வருவான். ஒரு அரசன் இல்லை, 2 அரசன். உங்கள்கிட்ட இருந்து ஒரு அரசன், அவங்ககிட்ட இருந்து ஒரு அரசன். அந்த ஆற்றல் அரசன் நீ செத்து பிழைச்சதுக்கு ரீசன் இருக்கு. இந்த கண்டுபிடியா சொல். அடுத்த லைனை கவனிங்க. இந்த யுத்தம் என்றும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. நிலத்துக்கு மேல் அடித்து கொள்ளும் மக்கள், மேல அடிச்சுட்டு சாகுறான். இல்லை, நிலத்துக்கு கீழே நிம்மதியின்றி உறங்கும் உயிர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சண்டெல்லாம் போட்டு செத்து போய் நிம்மதியெல்லாம் செத்து இருக்காங்க. லாலையா இல்லை, பேய் பிசாசு வீடியோ சொல்றேன். இலங்கையில ஒரு குறிப்பிட்ட கும்பல் இறந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு 2 லட்சம் பேர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறந்தாங்கல்ல, குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியில். அதெல்லாம் வேற லெவலில் ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலை கரெக்டாக டியூன் பண்ணீங்க அப்படின்னா, கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எடுக்க முடியும். அந்த 2 லட்சம் பேரோட அந்த வீரியம் உங்களுக்கு வரும். இந்த ஒரு ரிங் வச்சு ஒரு படம் இருக்கும். இப்போ இவங்களுடைய மோகன்லால் நடிச்சிருப்பாரா? இல்லை, மோகன்லால் ஏதோ மம்மூட்டின்னு நினைக்கிறேன். மம்மூட்டி நடிச்சது ஏதோ ஒரு சாத்தான் படம் மாதிரி, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சாத்தான் இருக்கும். அந்த படம் பேர் கூட மறந்து வச்சு, ஏதோ ஒன்று பேர் சரியான இல்லை. அந்த படம் நான் இன்னும் பார்க்கல. அது ஒரு ரிங்கை போடுவாங்க. அந்த ரிங்கை வச்சு ஒரு சாத்தானை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த சாத்தான் மனிதருடைய ஆற்றல் இருக்கும். ஆன்மாவை சாப்பிட்டு வீரியமாக மாறும். ஸோ அந்த மாதிரி இலங்கையில் 2 லட்சம் மக்கள் இறந்தானுங்களே, எதிரிக்கு தான் படையல் பண்ணாங்க. ஸோ அந்த எதிரிக்கு போன படையல் அந்த ஆத்மா சுற்றி தெரியுது. அதை தான் ஏவி விட்டு பல கலைகள் பார்ப்பாங்க. எல்லா மக்களின் குரோதங்கள் இதெல்லாம் உருவாக்கி மக்களுக்குள்ள அடிச்சுட்டு சாக வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதை சரியா நீ டியூன் பண்ணி முன்னோர் ஆற்றல் எடுத்த அப்படின்னா அது உள்ள இறங்கும், முருகு இறங்கும், சாமி வருதுன்றாங்கல்ல. இந்த மாதிரி 2 லட்சம் பேரோட ஆற்றல், 2 லட்சம் பேரோட கோவம் உனக்குள்ள இறங்குச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. சதட்டிடுவாங்க. அது தெரிஞ்சு கூடன்றக்காக இருள் பக்கம் போக விட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் இந்த தெளிவாக சொல்றாங்க, நிம்மதி இல்லாமல் உறங்கும் உயிர்கள் சொல்லி. இந்த போர்களை பற்றி தான் முழு ட்ரீசருமே போர்களை பற்றி தான். நான் சொல்றது 2030-31 இந்த ஏரியாவில் இந்த பேட்டில் கிரவுண்டை நீ பார்ப்பேன்.
இப்போ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். பொருளாதார வீழ்ச்சி, உள்நாட்டு கிளர்ச்சி இதெல்லாம் நடக்கும் பாரு. ஆட்சி கலைப்பு இதெல்லாம் பாரு தொடர்ந்து நடக்கும். இதெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரியுது அப்படின்னா, வரலாற்ற பின்னோக்கி பாரு. அது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இவ்வளவுதான் விஷயம். ஏன் இந்த அழிவு? எதற்காக இந்த யுத்தம்? யாருக்காக பலி? இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காருல்ல. ஆமா, அந்த கேள்விக்கான பதில் தான் நாங்க குடுத்துட்டு இருக்கோம். இங்க என்ன ஒரு மேட்டர்னா, உனக்கு இப்படி ஒரு பதில் இருக்கு, இப்படி ஒரு கேள்வி இருக்குன்னே உனக்கு தெரிஞ்சுக்க விடாம வச்சிருந்திருக்கானுங்க. உனக்கு குடுக்கப்பட்ட எஜுகேஷன், உனக்கு காட்டப்பட்ட காட்சி அமைப்புகள், தெலுங்கன், கண்டனன், வந்தேரி, மலையாளி இவங்கெல்லாம் உங்கள வந்து ஆண்டு தமிழ் தேசியவாதிகள் மூலம் தான் காப்பாத்த முடியும்னு சொல்லி உனக்கு கொண்டு வந்துட்டானுங்க. இது எப்படின்னா, ஒரு பேட்டர்ன்ல என்னைக்குமே மக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடிமையாக்கவே வச்சுட்டு இருந்தேன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல எழுச்சி அடைவானுங்க. இப்படி டிராஃப்ட் ஏறும். ஒரு 100 வருஷத்துல ஒருத்தன் அடிமை வச்சிருக்க அப்படின்னா, 156வது வருஷத்துல கொஞ்சம் பீக் ஏறுவானுங்க. வெறுப்பாயிருவானுங்க, வெக்ஸ் ஆயிருவானுங்க. அப்படி வெக்ஸ் ஆகி நீ ஏறும்போது, உன்னோட தன்னெழுச்சியா மக்களா புரட்சி பண்ணி எந்திரிப்பீங்கல்ல, அப்படி நடந்துச்சுன்னா உனக்கு நல்லது நடந்துரும். ஏன்னா உனக்கு அந்த துன்பங்களையும், துயரங்களையும் பார்த்து வளர்ந்திருப்ப. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஏத்துக்க மாட்ட. இலங்கையில அவரு என்னது பிரபாகரன் அவருடையோட சட்டதிட்டங்கள், குறிப்பா ஜுடிஷியரி கோர்ட் இருக்குல்ல, கோர்ட் ரெடி பண்ணி லாயர் வந்து எதிர்த்தரப்புல திருடன் தெரிஞ்சு அவனுக்கு வாதாடி ஜெயிச்சு காப்பாத்த வச்ச பார்த்தோன்னா, அவன் மேலேயே கேஸ் போட்டு உள்ள போட்டுருவாங்க. ஸோ நியாயம் கிடைக்கும் கோர்ட்ல. ஏன் அப்படின்னா, கோர்ட்ல என்ன நடக்குது? 2 தரப்புல நியாயம் கேட்டு சண்டை போடுவாங்க. ஒருத்தன் திருடு போட்டு தப்பு பண்ணியிருப்பான், ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். தப்பு பண்ணாதவன் காசு பணம் செலவு பண்ண முடியாம ஒரு லோ பட்ஜெட் லாயரை வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவரால் சரியா வாதாட முடியல, இது பண்ண முடியலன்னா தோத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. காசு இருக்கவன் தப்பு பண்ணாலும் நல்ல லாயரை வச்சு ஜெயிச்சுட்டு போயிடுவான். இங்க நியாயம் ஜெயிக்க போகுது ப்ரோ. அப்போ மேல இருக்க ஜட்ஜு வந்து இது பண்ணுவாரு ப்ரோ. ஒன்னெல்லாம் புரிஞ்சுக்கோ. தப்பு பண்ணாதவன், ஆதாரமும் இல்லை, எதுவும் இல்லை, சாட்சி அவன் தப்பு பண்ணலன்றது ஜட்ஜு கூட தெரியும். ஆனா அங்க சாட்சிகள் தான் எடுபடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சாட்சிகள் இவன் கொண்டு வந்துருவான்ல, ஏன்னா அவன்கிட்ட எல்லா பவரும் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. இல்லாத ஒருத்தவன்ட்ட காசை கொடுத்து கூட சாட்சியை உருவாக்க முடியும். எத்தனை படங்கள்ல நீ பார்த்துட்டு இருக்க. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். இதை உடைச்சாரு அங்க ஸ்ரீலங்கால. அவரோட ஜுடிஷியரிலாம் பார்த்தோன்னா வேற லெவலில் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்கல்ல, தரமான ஒரு தலைவர். ஸோ அந்த மனிதருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து மிரண்டு போனாங்க. இது பூம் ஆயிடக்கூடாதுன்றக்காக தான் முடிச்சு விட்டாங்க. ஸோ உன்னிடட்ட இருந்து உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து உனக்குள்ள வளர்ந்த தலைவன் தான் அங்க இலங்கையில. பட் இங்கே அப்படி கிடையாது. உருவாக்கப்பட்டது இதே பேட்டர்ன்ல தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாது. ஏன்னா ஆர்ஜின் ஸ்டோரி உண்மையான பிளட் இங்கே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மேஜர் மக்கள் தொகை இருக்கு. எங்கேனாச்சும் ஒரு குறிப்பிட்ட அளவு. இங்கே மேஜரான ஒரு மக்கள் தொகை இருக்கு. ஸோ இங்கே தமிழ்நாடுன்றது வந்து இந்தியாவோட கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு பெரிய கண்ட்ரியோட இருக்கு. இங்கே அவைக்கனிங் என்னன்னா ஒட்டுமொத்த உலகம் முழுக்க பூம் ஆயிரும். ஸோ இங்கே ரொம்ப கவனமா இருக்கணும்ன்றது தெளிவா இருக்கானுங்க. அப்போ அந்த பீக்குக்கு வர டைம் இருக்குல்ல, அந்த டைமில் அவனுக்கான ஆட்களை பூம் பண்ணி வச்சுட்டு நீ பீக் பண்ணுவல்ல. என்ன தெரியுமா, இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீக் ஆகிற டைமில் நம்ம ட்ரிகர் ஆகிறோம். இல்லை நீங்கள் ட்ரிகர் ஆகிறீங்க. ட்ரிகர் ஆகி நீங்கள் நம்ம எதாவது பண்ணணுன்றான்னு வெளியே வருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வீரியமாக சண்டை போட்டு அவன் ஆளு வீரியமாக சண்டை போட்டு உனக்காக நிற்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணிடுவானுங்க. மீடியா அட்டன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அப்போ நீ என்ன நினைப்பேன்? சரி, இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா பண்ணுறாரு, இவர் கூட நின்றுக்கும், நீ இவர் கூட போய் நின்றுவேன். புரியுதா? அந்த இடத்துல ஒன்று நடக்கணும். அது நடக்க விடாம பொம்மையை தூக்கி உள்ள வச்சுட்டு அந்த பொம்மையை நீ ஃபாலோ பண்ண வச்சிருவான். உனக்கு புரியுதா? கிளியரா புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது? ரொம்ப கொஞ்சம் பொறுமையா நிதானமா தான் சொல்றேன். ரொம்ப ஸ்பீடா போவேன் எப்பயுமே. நான் ரொம்ப பொறுமையா சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு பப்பட்டை உருவாக்கி வச்சு நீ இயற்கையா பீக்கு வர டைமிங்ல அவரை வளர வச்சு பூம் பண்ணி விட்டு உனக்கான தலைவர் மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு நீ அவர் கூட சேர்ந்துருவ. அப்போ என்ன ஆயிருன்னா, அவர் கீழே நீ உருவாருவ. அவன் எதிரிக்கான ஆளு அப்படின்னா அவன் எப்படி உனக்கு நல்லது செய்வான்? உனக்கு புரியுதா? உனக்கு நல்லது செய்யற மாதிரி இருக்கும், ஆனா நல்லது கிடையாது. உண்மையான அவைக்கனிங் வந்துட்டு அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த பார்த்தல இலங்கையில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து உலகமே பயந்துச்சுல. காரணம் என்னன்னா, உலகமே ஒரு மாய உலகத்துல வச்சிருக்கு. புரியுதா? ஆக்டோபஸ் கை. அந்த ஆக்டோபஸ் கை வெடிச்சு சதுரிடும். ஒட்டுமொத்த மக்களும் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க இந்த மாதிரி தலைவர்கள் வந்தா. அந்த மாதிரி தலைவர் வந்துடக்கூடாதுன்றக்காக தான் ஆபிரகாம் லிங்கன், ஜான் ஆஃப் கென்னடி எல்லாரையும் முடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காலையும் ஜான் ஆஃப் கென்னடி தலைவராக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க, ஆபிரகாம் லிங்கனை கொண்டாடிட்டு இருக்காங்க. இவரை வாதின்னு சொல்லி முத்திரை ஊத்திட்டாங்க. புரியுதா? உனக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம். அவன் வெள்ளக்காரன், அவன் ரத்தம், இவன் நம்ம ஊரு, இவன் தான் ஆர்ஜின். ஸோ அவனை கொள்ளக்காரன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவனை தலைவன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்க தெரிஞ்சா மட்டும்தான் உனக்கு ரகசியம் புரியும். இல்லைன்னா அந்த தமிழ் இசையை கடிக்க வரீங்கல்ல, ஜாம்பி கூட்டம் கடிச்சிட்டு தான் இருப்பீங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆயுதம் வருது, அப்படி ஒரு பாக்ஸில் எடுத்து வரானுங்கள, அதெல்லாம் வெப்பன்ஸ் தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்தியன் ஓஷனில் தான் இது எல்லாமே நடக்க போகுது. இந்தியன் ஓஷன்னா எங்கே இருக்குது? கர்நாடகா, ஆந்திராவில், ஏதோ ஒரு வடநாட்டில், மகாராஷ்டிராவில் இருக்கா? சவுத் இந்தியா, சாகர் மலை பார்டரு. ஒரே கல்ல 15 மாங்க அடிப்பான் அவன். ஆல்ரெடி எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நுணுக்கமாக தெரிஞ்சவனுக்கு மட்டும் தான் ரகசியம் புரியும். நான் திருப்பி சொல்கிறேன், அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போட்டில் இருந்து எடுக்கிற ஆயுதம். திரும்பவும் சொல்கிறேன், சைனாக்காரன்
ஸ்ரீலங்காவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான காரணம், ஹம்மந்தோட்டா துறைமுகம்லாம் காரணம் என்னன்னா, சைனாக்காரன், ஜப்பான்காரன், கொரியன்காரன் எல்லாம் தமிழ் கத்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பார்டர்ல தான் பஞ்சாயத்து நடக்க போகுது இந்தியன் ஓஷன்ல. அது அவனுக்கு இது வந்து ஒரு பவருக்கான சண்டை. இதை யார் தூக்குறான்னு பார்த்தா மேட்ரு. ரஷ்யா தூக்குச்சுன்னா சைனா, ரஷ்யா கம்யூனிஸ்ட் தூக்கிறோம். தம்பி குடும்பம், அண்ணன் குடும்பம் இருக்காங்க இல்லை, 2 பேர் பவருக்காக அடிச்சுக்கிறாங்க. எப்படி யூதர்களில் வந்து அஸ்கனைசிக் செப்பாடிக்னு சொல்கிறாங்க இல்லை, ஸோ அந்த 2 குழுக்கள் மாதிரி இங்கே எப்படி ஆரியம் திராவிடம் சொல்கிறோம்ல, ஸோ இந்த மாதிரி மேட்ரு எல்லா இடத்துல 2 பேர், இந்த 2 பேருக்கும் தலைமையும் ஒன்று தான், இவங்க 2 பேரும் நோக்கமும் ஒன்று தான், மனுஷனை அடிமையாக்கி ஆளணும், இதுதான் மேட்ரு. ஸோ இப்போ வந்து சூப்பர் பவர்னா என்ன அமெரிக்கா, அங்கிட்டு சூப்பர் பவர்னா என்ன ரஷ்யா, சைனா. அவங்கலாம் சைனாக்காரங்க ரஷ்யாக்காரங்களாம் எங்கே இருக்காங்க, இந்தியன் ஓஷனில் பின்னாடி இருக்காங்க. ஸ்ரீலங்காவோட அந்த கீழே இருக்க சின்ன சின்ன தீவுகள்லாம் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு, அமெரிக்கா கூட சப்போர்ட்டில் இருக்குது. இப்போ என்ன நடக்கும்னு யோசிச்சுப்பாரு, World War 3 வந்துச்சுன்னா எங்கே பேட்டில் கிரவுண்டாக இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. அவனோட பேட்டில் கிரவுண்டே இந்த இந்தியன் ஓஷன் தான். ஸோ அப்போ யாருக்கு அதிக பாதிப்பு இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. அப்போ நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா, எவன் மண்டே லெவலில் போகுதுன்றதை யோசிச்சுப்பாரு. கொஞ்சம் நிதானமாக யோசி நான் சொல்கிறத. சும்மா அந்த இது டேபுட்டான டாபிக்கு, பாரிசாலனை பேசிட்டு, சீமானை பேசிட்டு, அவனை பேசிட்டு, இவனை பேசிட்டுன்னு யோசிக்காமல் நான் சொல்கிறதுல என்ன இருக்குன்றதை யோசிச்சுப்பாரு, உனக்கு ரகசியம் புரியும். புதிய தலைவன் ஒருத்தர் வருவான்னு சொல்கிறாங்களா, அப்போ அவன் வச்சிருக்க லெஃப்ட் காலை ஹோல்ட் பண்ணி தான் வரான். லெஃப்ட் காலை ஹோல்ட் பண்ணுறான் அப்படின்னா ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறான்னு இருக்கும். இல்லை, ரைட் பிரெயின் ஆக்டிவேட்டாக இருக்க எல்லாருக்குமே லெஃப்ட் இந்த ஆர்கன்ஸில் இருக்குல்ல, அது கண்ட்ரோல் இருக்கும். லெஃப்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ரைட் சைடில் இருக்க ஆர்கன்ஸ்லாம் கண்ட்ரோல் இருக்கும். உனக்குலாம் எதுக்கு இது பீச்சாங்கை சோத்தாங்கைன்னு சொல்லிட்டு ஒன்று ரைட் கையில் எழுத வச்சாங்க, ரைட் கையில் எல்லா வேலையும் பார்க்க வச்சாங்க. இப்போ புரியுதா? லெஃப்ட் எப்பயுமே ஆக்டிவேட்லேயே இருக்கணுன்றக்காக. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறான்னா பாருமே, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பான், பயங்கரமாக இருப்பான். காரணம் என்ன அப்படின்னா ரைட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பான். இதுதான் மூளையை பற்றின விஷயம். மூளை எனும் இரட்டையர்களை பற்றி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டேன். நீ இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா உனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். பழைய வீடியோஸையும் பாரு, புதிய வீடியோஸையும் பாரு, இந்த சேனல்லையும் பாரு. 3 சேனல் வச்சுருக்கேன். 3 சேனல்லையும் போய் பாரு. என் பேரை போட்டு தரணும்னா 3 சேனல் வரும். கதிரவராஜ் 2.0, கதிரவராஜ் 3.0. இவ்வளோதான். ராஜுன்ற பேர் வரனாலும் நான் தெலுங்குன்றாங்க. என்னடா அடி, அப்போ நான் தினேஷ்குமாரோட பேரை மாதிரி மாற்றிட்டு பாரிசாலன் வச்ச மாதிரி கதிர் வேலன் வைக்கவா பேரை? அது தற்கொலை தான் பண்ணுவான். இதில் பேர்லலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது, நம்மளோட செயல்பாட்டில் தான் இருக்குது. நம்ம என்ன இனம், என்ன மொழி, என்ன கலர், ஆனா பெண்ணா குழந்தையா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது சரியா இருக்கா, எண்ணமும் செயலும் சரியா இருந்தால் நீ யாராவது இருக்கலாம், மனுஷனாக இருந்தால் போதும். இதுதான் விஷயம். இதை முதல்ல நீ பேசிக்க புரிஞ்சுக்கோ. இதான் மேட்ரு. ஓகே, இந்த லைனில் பார்க்கும்போது இந்த ராஜா வந்து லெஃப்ட் கால் எடுத்து உள்ளே வைக்கிறாருன்னா ராணின்னு ஒரு கேரக்டர் வரணும்ல, ரைட் அண்ட் லெஃப்ட்டை காட்டணும்ல. இல்லை, ரைட் கால் எடுத்து வச்சுட்டு ஒரு பெண்மணியை போட்லேருந்து இறங்குற மாதிரி காட்டுவாங்க. இவரும் துறைமுகத்திலேருந்து இந்த அந்த நிலத்துக்கு கால் வைக்க வராரு, லெஃப்ட் காலை வச்சுட்டு. அவங்களும் ஒரு போட்டில் இருந்து ரைட் காலை வச்சுட்டு அதே போட்லேருந்து இறங்குறாங்க வேற ஒரு இடத்துல இருந்து. ஸோ உங்கள் ஹீரோயின் காட்டுறாங்களா லெஃப்ட் அண்ட் ரைட். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆதியில் வந்து ஆற்றல் ஆண் பெண் தன்மை 2ஆக பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன? ஒரே ஆற்றல் தான் பூமிக்குள்ள வரும்போது 2ஆக பிரிஞ்சிச்சு. இதை பற்றிலாம் தெளிவாக சொல்லிட்டேன். புதுசாக பார்க்குறோம்னு புரியாது. லோகே சீரிஸ்ன்னு நான் போட்டிருப்பேன், கதிர் 2.0, அதில் போய் பார்த்துக்க. ஓகே, இப்போ என்ன சொன்னேன், 2 ஆற்றல் ஒன்றா புரிஞ்சு ஆண் பெண் தன்மை உருவாச்சுன்னு சொன்னேன்ல, அதை தான் இங்கே சிம்பாலிசமாக காட்டுறானுங்க, வேற ஒன்றுமே கிடையாது. சிம்பிளான மேட்ரு தான். அவனை சீப்பை வச்சே கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க. உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது, சொன்னா நீ ஏற்றுக்க மாட்டேன். கடைசி அவரோட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு ஸ்டேஷனில் எங்கே வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் ரெட் கலரில் ஒரு பேக்ரவுண்டை காட்டிட்டு என்ன அப்படின்னு சொல்லும் போது, இல்லை முடிஞ்ச அளவுக்கு இப்படி பண்ணுவேன், இல்லைன்னா மொத்தமாக எரிச்சிருவேன்னு சொல்கிறாரு. என்ன வேணா செய்வேன் சார், தேவைப்பட்டா மொத்தத்தையும் கொடுத்துருவேன் சார். முடிஞ்ச அளவுக்கு அவன் சண்டை போட்டு ஜெயிக்க ட்ரை பண்ணுவான். இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த நிலப்பரப்பே இல்லாமல் பண்ணிடுவான். வீரியம் புரிஞ்சு செயல்படு. அவன் வந்து ஒன்று இதை ஆளணும், இல்லை மொத்தமாக சாகணும். இதுதான் அவனுடைய கோட்பாடு. அவன் இந்த இடத்த சண்டை போட்டு கடைசி சண்டை வேர்ல்டு வேறு தான் உனக்கு கடைசி. இதில் நீ விழிச்சுக்கலன்னு வச்சுக்கோ, பொழைச்சிக்கவே முடியாது. அவன் ஜெயிச்சானா ஒட்டுமொத்த மனித சமூகமும் நிரந்தர அடிமை. நீ ஜெயிச்ச அப்படின்னா அதை ஜெயிச்சுக்கிட்டதை ஏற்றுக்க முடியாமல் மொத்தத்தையும் அழிக்கிறதும் பிளானாக இருக்குது. ஸோ நீ எவ்வளோ நுணுக்கமாக உன்னுடைய முன்னாடி இருக்க தலைவன் உனக்கான தலைவனா ஒன்றை தான் ஃபாலோ பண்ணுறான்னா உனக்கு நல்லது தான் பண்ண போகிறானான்றதுல எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு யோசிச்சுப்பார். சீமானவருக்கு பின்னாடியும் பல அரசியல் இருக்குது, ஆர்எஸ்எஸ் கைப்பாவை இருக்குது, எல்லாமே இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. தேடிப்போ இது இருக்குல்ல, எலி இருக்குல்ல, எலி மாதிரி பொத்துக்குள்ள நோண்டிப்போ உள்ள
நிறையா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சீமான், பாரிசாலன், டிசிபி பாண்டியன் இவங்க எல்லாருமே நீங்கள் கொஞ்சம் பேக் ட்ராப் பண்ணிப்பார், நல்லா தேடிப்பார். ஜெகர்னு ஒருத்தர் இருந்தாப்புல, கண்டிநாயக்கர் ஆவண படத்தை எடுத்தது அவர் தான். டிசிபிக்கும் தெரியும், பாரிசாலனுக்கும் தெரியும், சீமானுக்கும் தெரியும். இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்த வெளியிட்ட நபர் இல்லை மர்மமான முறையில், மர்யாசாலா. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு கைக்கூலிகள் 3 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு விதத்துலையும் வளர்ந்துட்டு இருக்காங்க, வேறு மீடியாஸில் வளர்ந்துட்டு இருக்கானுங்க, வேறு கோணத்தில். புரியுது அவங்களுக்கு? இந்த இடத்துல ஒருத்தன் வளர்றானாலே அவன் பக்கம் சாஞ்சிட்டான்னு அர்த்தம். இதுதான் முக்கியம். சோசியல் மீடியாவில் வளர்த்து விட்றாங்க அப்படின்னாலே உண்மையிலேயே சோசியல் மீடியா, இந்த ஐடி விங்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிப்பாரு. பாரிசாலன் வீடியோஸ்லாம் கட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதுக்கு முன்னாடி பாரிசாலனை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பாரிசாலன் தான் பெரிய ஆள் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த யூடியூப்ல இந்த ஐடி விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிப்பாரு. பாரிசாலனோட ஷார்ட்ஸ்லாம் சம்மந்தமே இல்லாத இன்ஸ்டாகிராம் ஐடியிலாம் வந்துட்டு இருக்கும். காரணம் என்ன? பூஸ்டப் பண்ணுறாங்க. இதில் தமிழ் தேசியம் வெளிப்படையாக வைக்கிறான். ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடத்தணும்னு அவன் முடிவு பண்ணி நடத்தினானோ அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் நீலாம் முடிவு பண்ணி நடத்தலை, உன்னை நடத்த விட்டான், வேடிக்கை பார்த்தான். நீலாம் என்னெல்லாம் பண்ணுவ, உனக்கு இந்த மாதிரி ஃப்ரீடம் கிடைச்சா போராட்டத்தில் என்னெல்லாம் பண்ணுறேன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டான். அடுத்த ஒரு பெரிய போராட்டத்தில் உன்னை எப்படி காயடிக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பண்ண விட்டு அதை வேடிக்கை பார்க்குறான். நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன், முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன். இன்னமும் நிறையா பேசிகிட்டே இருக்கலாம், பட் புரிஞ்சுக்கிற இடத்துல நீ இல்லை. புரிஞ்சுக்கிறவனுக்கு மட்டும்தான் புரியும். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்கன்னா அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வேலை சந்திக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.